ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஜுவல்லரி ஹால் தான் பார்க்க போகிறோம். நான் இந்த ஜுவல்லரிஸ்லாம் ஷாப்ஸியில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் எல்லா லிங்க்கையுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் மற்ற ஆப்ஸ்லையும் செக் பண்ணணுன்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஆப்லையும் செக் பண்ணி பாருங்கள். மீஷோலையுமே கொஞ்சம் பெட்டரான ப்ரைஸில் தான் கிடச்சிச்சு. ஆனால் நான் இப்போ ஷாப்ஸியில் ரீசெண்டாக சேல் போயிட்டு இருந்தனால அந்த சேலில் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்டாக இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் பீஸ்லாம் பார்க்கலாம். அப்புறமா நான் உங்களுக்கு பேங்கிள் செட்லாம் காமிக்கிறேன். நான் இன்னும் ஜடபில்லை அதெல்லாம் கூட ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இல்லை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த சோக்கர் செட் தான். இந்த சோக்கரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 240 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டிங்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்டார்ஸ் கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ரேட்டிங்க்கு ஒர்த்தாக தான் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செட்டு கம்மல் வரும். கம்மல் ரொம்ப சிம்பிளாக குட்டியாக தான் கொடுத்துருந்தாங்க. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா சோக்கர் நல்ல கிராண்டாக இருந்தனால இதுக்கு குட்டி கம்மல் போட்டால் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. கம்மலில் உங்களுக்கு ரெட் ஸ்டோன்ஸ் வரும். ஆனால் சோக்கரில் உங்களுக்கு க்ரீன் அண்ட் ரெட் ஸ்டோன்ஸ் மாற்றி மாற்றி வர மாதிரி தான் இருந்தது. ஆனால் கம்மலில் பிளெயின் ரெட் ஸ்டோன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக இந்த சோக்கரில் நான் ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்கிறது இதோட குவாலிட்டி தான். பயங்கர குவாலிட்டியாக இருந்ததுங்க. நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது. கழுத்துக்குமே ஃபுல் ஃபிட்டிங்காக இருந்தது. உங்களுக்கு சில செட்டில்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி மட்டும் குட்டியாக கிராண்டாக கொடுத்துருப்பாங்க. சைட்லலாம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ஃபுல் கவரிங்காக இருந்தது. பின்னாடி கயிறு தான் கொடுத்துருந்தாங்க. எப்பயுமே சோக்கருக்கு நம்ம செயின் போட்டோன்னா அவ்வளோ ஃபிட் ஆகாது. கயிறு போட்டால் தான் நல்லா நம்மளுக்கு நெக் ஹக்கிங்காக இருக்கும். அதுக்கு ஆப்டாக இவங்க ரோப் தான் கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. கீழே சின்ன சின்ன மணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுதான் இந்த சோக்கரோட ஹைலைட்டே. உங்களுக்கு இது ப்ரெஸ்ஸிங் டைப் கம்மலாக தான் கொடுத்துருந்தாங்க ஆஸ் யூஷுவல். ஸோ உங்களுக்கு கம்மலுமே ரொம்ப வெயிட்டாலாம் இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல கோல்டு ஃபினிஷில் தான் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு மேட் ஃபினிஷ்லாம் வராது. நல்ல கோல்டு ஃபினிஷில் தான் வரும். இந்த ஒரு சோக்கர் போட்டாலே நம்ம லுக் பயங்கர கிராண்டாக ஆயிரும். சூப்பராகவே இருந்தது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிற செட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க. நீங்கள் ஒரு 150 180 ருபீஸ் ரேஞ்சிலே இது வாங்கிடலாம். ஒவ்வொரு ஆப்பில் ஒவ்வொரு ரேட் போட்டிருந்தாங்க. நான் ஷாப்ஸியில் 180 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். இதில் நிறைய கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பச்சை கல், ரெட்டு கல், அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் இதில் க்ரீன் அண்ட் ரெட் காம்பினேஷனில் எடுத்திருந்தேன். சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் வரும். சுற்றி சிவப்பு கல் வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கீழே நல்லா குண்டு குண்டாக மணி தொங்குறதுக்கு அதுக்கும் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இது உங்களுக்கு அடிகை மாடல் தான். அதுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீழே குண்டு குண்டுலாம் கொடுத்து கொஞ்சம் கிராண்டாகவே கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த குவாலிட்டிலையும் இந்த கிராண்ட்னஸும் வர்றது பயங்கர ஒர்த்து தாங்க. ஏன்னா வித்தின் 200 ருபீஸ்க்குள்ளே நம்ம இந்த செட்டு வாங்கிடலாம். அதுக்கு குவாலிட்டி சூப்பராக இருந்தது. நான் பின்னாடி கூட காமிக்கிறேன் பாருங்கள். ஃபினிஷிங்லாம் நல்லா செம்மையாக கொடுத்துருந்தாங்க. வேர் பண்ணும் போதும் நல்ல கிராண்ட் லுக் கொடுத்துச்சு. இதோட கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்ததுங்க. ரெட் கலரில் நல்ல சென்டரில் பச்சைக்கல் கொடுத்ததுக்கு அதுக்கும் பயங்கர கிராண்டாகவே இருந்தது. இதிலே பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கூட அவைலபிளாக இருந்தது. அது கூட ரொம்ப யூனிக்காக இருந்தது அந்த கலர் காம்பினேஷன் கூட. ஸோ நிறைய வெரைட்டிஸும் டிசைன்ஸும் அவைலபிளாக இருக்குது இதே சேம் மாடலில். இப்போ நம்ம அடுத்த செட்டு பார்ப்போம். இந்த செட்டு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். உண்மையாக சொல்லணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் பேக் வாங்கினது. இது ஒரு ஆரம் மாடல் தான். ஆனால் இன்னமும் எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள். நான் ரொம்ப கூட சூப்பராலாம் வச்சிடல. இந்த மாதிரி பாக்ஸில் தான் மொத்தமாக போட்டு எல்லா செட்டையும் போட்டு வச்சுருப்பேன். ரொம்ப கூட பேம்பர்டு பண்ணி துணியெலாம் போட்டு கூட வச்சுருக்க மாட்டேன். ரஃப் யூஸாக தான் வச்சுருப்பேன். அதுக்கே இந்த ஆரம் எனக்கு செம்மையாக வந்தது. நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதை வேர் பண்ணிட்டும் போயிருக்கேன். பார்க்குறதுக்கு பயங்கர கிராண்டாக இருந்தது. ஸோ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணனால உங்களுக்கு நான் இந்த ஆரத்தையும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன். இப்போ பார்த்திங்கன்னா ஷாப்ஸியில் இதோட ரேட் 387 ருபீஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரேட்டுக்கு செம்ம ஒர்த்துங்க. இதில் ஜிமிக்கி வரும். அந்த ஜிமிக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழே சின்ன சின்ன வெள்ளை முத்து வர தூங்குமா. ஸோ பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாக இருக்கும். இதோட டாலரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்மன் உருவம் வச்சு அன்னம் உருவம்லாம் வச்சுருப்பாங்க. நல்ல ஒரு டெம்பிள் ஜுவல்லரி செட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு இது ஒரு மேட் ஃபினிஷ் தான். உங்களுக்கு கோல்டு ஃபினிஷ் வராது. லைட்டாக மேட் ஃபினிஷ் ஜுவல்லரி தான். ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு செம்ம லைஃப் வருது. ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆரத்தை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு இடத்துல கூட விடலை, ஒரு முத்து கூட கொட்டலை. 4-5 இயர்ஸாக எனக்கு பயங்கரமாக உழைச்சிட்ருக்கு இந்த ஆரம். போடுறதுக்குமே நல்ல கிராண்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பிக்சர் கூட ஆட் பண்ணுறேன்.
இந்த ஒரு ஆரம் போட்டாலே நம்மளுக்கு கழுத்து ஃபுல்லாக நிறைஞ்சிரும். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் காமிச்சிருக்க ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம். இல்லைன்னா அந்த ப்ராடக்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஆப்பில் சர்ச் பண்ணி கூட உங்களால் வாங்கிக்க முடியும். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை.